பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, சாலமோனின் ஆலயமும் கிறிஸ்துவும் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. ஆமென். கவனிங்க கர்த்தருடைய ஜனமே, சாலமோன் ராஜாவை நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுக்காக மிகப்பெரிய ஆலயத்தை அவர் கட்டினார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. பாருங்க, அந்த ஆலயம் எப்படிப்பட்ட கற்களால் கட்டப்பட்டதானால் அது சகல பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாம். ஹல்லேலூயா. எல்லா வேலைகளையும் புறம்பே வைத்து அதை உடைத்து செதுக்கப்பட்ட கற்களை கொண்டு வந்து அந்த ராஜா கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினாராம். பாருங்க, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். புதிய ஏற்பாட்டுல பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நம்மை கட்டுவதற்காக இயேசு என்கிற ஒரு பனி தீர்ந்து முடிக்கப்பட்ட கற்களாலே தேவன் நம்மை கட்டி வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:12 சொல்லுகிறது, அவர் நமக்காக நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டாராம். ஹல்லேலூயா. நகரத்திற்கு புறம்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவோ நம்முடைய அக்கிரமங்களுக்காகவோ அவர் எருசலேமில பாருங்க, அவர் மிகவும் பாடுபட்டார். சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்காக கேட்டினா, உனக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காக தான் இயேசு நகரத்துக்கு புறம்பாக பாடுபட்டார். நாம் செய்ய வேண்டிய, நாம் நிறைவேற்ற வேண்டிய எல்லா தண்டனைகளையும் இயேசு கிறிஸ்து அன்று எருசலேமுக்கு புறம்பாக நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்துல ஆண்டவர் எல்லா ஆக்கினைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அதுதான் ஏசாயா 53:5 அவர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். பாருங்க, இன்னைக்கு நாம சமாதானமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல் அந்த ஆக்கினை அவர் வைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டதுனாலதான் நாம் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோம். ஆகையினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பயப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில இனி இருப்பு ஆயுதங்களின் சத்தம், நீ உடைக்கப்படுகிற சத்தம், நீ ஒடுக்கப்படுகிற சத்தம் உன் வாழ்க்கையில் இனி கேட்கப்பட மாட்டாது. காரணம், உனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் நகரத்துக்கு புறம்பாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.